ஏன்டா பிள்ளைய கடை தூக்கிட்டு போறா? பிள்ளைய கடை தூக்கிட்டு போற ஆடுற பிள்ளையா? பிள்ளைய தூக்கிட்டு போன அடிப்பியா? ஆமாண்டா அடிப்பண்டா. ஆமா இதெல்லாம் சட்டத்திலே இல்ல. என்ன சட்டம்? நாய் கொஞ்சம் பேச்சு யார் வந்தாலும் பிரச்சனை பெரிய எனக்கு பயமாவே இருக்குது. ஆட்டுகள் எடுத்துக்க தூக்கிட்டாங்க எடுத்துக்குள்ள அங்க போற காட்டுக்குள்ள. சரிங்க நான் பண்ண தப்புதான் மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பொட்ட பிள்ளைய ஆம்பளை பையன் தூக்கிட்டு போனா தப்புன்ட்டு. ஆமா தப்பு. அதே ஆம்பளை பையன் பொட்ட பிள்ளைய தூக்கணும்ல. இவ ஐயோ அம்மா காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் கத்துருமா அவதான் தூக்கிட்டு போறான்ல. கத்தமா கத்தக்கூடாதா? அவரு தூக்குனதுல நான் மெய் மறந்து போயிட்டேன். மருந்து போச்சோம் ஐயா. உலகத்துல பாதுகாப்பு என்பது இல்லை. பெண்கள் தான் எல்லாத்திலும் பெண்கள் தான் சப்போர்ட். அடிய கண்ணம்மா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி பாட்டுக்கிறவ கில்லாடி கில்லாடி ஏக்கா பொண்ணு வந்தல நான் வச்ச பாரு வந்தல நாங்க ரெண்டு பேரு வச்சல அதை எங்கேயும் போய் கொஞ்சல ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாடி காலையில் எழுந்து கோலம் போடையில கதல சுமந்துக்கிட்டு நான் இருந்தேன். எனக்கு பார்க்கும் போது கண்ணுல பிறந்தேன் கொஞ்சம் குமரிங்க கண்ணுல பார்த்தேன்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்க்கல. அவளுக்கு மலக்கண் நோய். கண்ணு கண்ணு முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி சென்னை மாநகரனிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜபரில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கர்ச்சீப்பு வாங்கி தந்த கண்ணன் அளவெடுத்து ஜாக்கெட்டு தைச்சிட்டு தேவி தியேட்டர்ல காதல் கோட்ட படம் பார்த்தோம். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல. அவளுக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்ணு கண்ணு முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாபு 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 டாம் டாபு லாட்டு தையலாம் டாபு 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 டாம் டாபு லாட்டு தையலாம் டாபு 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 டாம் கோமாளி தூக்கு போட்டு சாவுடா. என்ன மயிருக்குடா உங்களை சாவடிக்கும் நான் போய் சேர மாட்டேன். அரிய கண்ணம்மா சபைக்கு முதல் வணக்கம். வணக்கம். சீராக அமைந்திருக்கும் தெய்வீக சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் சிங்கார சபையில் அமைந்திருக்க செங்கமாமுனியப்பன் துணை சின்னத்துறை புகழ் கலைமகள் நாடக சபா எங்கள் குரு கோவிந்தமணியம் வடிவேல் வாத்தியார் சார்பாகவும் மற்றும் தும்பங்குறிச்சி சுக்காரன் வாத்தியார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த முதல்கண் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று வைத்துக்குரிய நாடகமோ இந்த நாடகத்துல நீ வந்திருக்கிறீ. நீ யார்? உன் பேர்? அம்மா மந்தாரை முல்லைத்தூடி அம்மா மதிமா
திங்கிறதாம் ஆனா இப்ப வேணா நான் கூத்தாடுறேன்னா அடியே கண்ணம்மா ஆணை புதுமாநகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ ஆயன் தங்கை அழகு சுபத்திரை. அப்படி ஆயன் தங்கை அழகு சுபத்திரையாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் சொல்றேன். ஓடு 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 கல்யாணம் ஆயிடுச்சு. வயசுக்கு வந்துட்டியா? ஏய் என்னத்துல தொட்டு பாக்குற? இல்ல வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்டேன். வயசுக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி தெரியும் உனக்கு வயசு வந்தது? அது எதுக்கு உனக்கு? அதெல்லாம் பொம்பளை விஷயம். ஏன் பார்த்தா ஆள் புள்ள புல்லோடு புலக்கையாட்டு இருக்கிறான். இவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்கிற? அப்படிங்கிறது தான் மிச்சமான வேலையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. கொள்ளக்கார வீட்டு கேட்டு தெரியும். தம்பி சரி பாப்பா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. தன்னுடைய கணவர் யார்? என்னுடைய கணவரோ பாண்டவரகுலத்திலே பிறந்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். அர்ஜுன பொண்டாட்டி. சரி பாப்பா. அப்படி இருந்தாலும் இன்று தினமாக என் அக்கா தங்கைகள் அனைவரும் சேர்ந்து மாங்கிலி பூஜை செய்ய வேண்டும். அதனால அதுக்கு போக வேண்டும். பாப்போம். அப்படி இருந்தாலும் என் அக்காகப்பட்ட நாகக்கண்ணி பாஞ்சால் அனைவரையும் அழைத்து வாடி. நான் கூட்டு வரேன்டி. உட்காரடி. சபையார்களே, நாகக்கண்ணியாகப்பட்டவர் சபைக்கு வரும் விதம் காண்க.
பாப்பா ஓ ஏனா இந்த நிறைந்த சபைக்கு முதல் வணக்கம். வணக்கம். உங்க பாவ பார்த்தாலும் பயம், உங்க மாவ பார்த்தாலும் பயம், உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம். அப்புறம் எப்ப கிடைக்கிறது பழம் தெரு தெருவா அலையிரண்டி, செருப்பாக தேயிரண்டி, செருப்பாக நீயும் பார்த்தால் நெஞ்சம் தாங்குமா? கோயிலுக்கு வர சொன்னையே வந்தனே, குங்குமத்தனக்கு சொன்னையே குருத்தனை நான் நினைச்சேன், என பூஜாரி ஆக்கி போட்டியே. ஜிம்முக்கு தான் போக சொன்னையே, போனனே இது எந்த கட்ட சொன்னையே, கழுத்துனே அஜித்துன்னு நான் நினைச்சேன், எனக்கு அல்பாவை கொடுத்து போட்டியே. புல்லட்டில் வர சொன்னையே வந்தனே, கைய விட்டு ஓக்க சொன்னீங்க. என்னடா பாட்டு? ஒரு பாட்டுக்கு 2 அடி, இன்னொரு அடி. இப்ப கேளு. என்னடா பாட்டு தப்பு தப்பா பாடுற? கைய விட்டு ஓட்ட சொன்னீங்க, ஓட்டுனே. வேற பாட்டு எதுவும் பாடு. நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? அவர் பாடுறாரு, அதுக்கப்புறம் நான் பாடுறேன். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் ஒளி இல்லை, அவர் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் ஒளி இல்லை, அவர் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, அது ஏனோ மேனோ என்றிருந்தேன். கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, அது ஏனோ மேனோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தார், குயிலோடு பஞ்சை சேர்ந்தார். நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தார், குயிலோடு பஞ்சை சேர்ந்தார். இன்று காதல் ஏக்கம் தந்து சென்றாய் நான் என்ன செய்வாரோ? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்து மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. சட்டு கட்ட கூதி உங்க சட்டலி அதையான பிள்ளை பிடிச்சி வந்துருக்கீங்க. இல்லம்மா, எம்ஜிஆர் இந்த பாட்டுல அந்த அக்கா யாரு? அந்த அக்கா ஜெயலலிதா இருக்குது இல்ல, அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து விடும். எதுல இல்ல கை இப்படி புடிச்சு இப்படி சொல்லிட்டு விடுவாரு, அப்படி இப்படி தாங்குமா இருப்பாரு. அது மாதிரி தாங்கலான்னு பார்த்து இது 150 கிலோ சிப்ப மூட்டை. கண்ணம்மா அண்ணா பாடுறீங்களா? யாரங்க? பாடுங்க, போடி ஒரு பாட்டு தான் பாடுடி, நல்ல பாட்டா பாடணும். வேற ஏதாவது பாடுங்க, புதுசா பாடுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, தங்கம் பாட்டு. சரி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கண்ணபடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பல பல்லனே சொல்லிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நின்று மாமன் முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவி ஆக்கவா, கணவனை கையா பிடிக்கணும், காலையில ஊம்பா கொடுக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும்னா, ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி, ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி, உங்களோட தான் போட்டா குடிக்க டச்சு போனுல, இது பண்ணி போகாம இது போனுல, உங்களோட தான் போட்டா டச்சு போனுல, இது பண்ணி போகாம அணி போனுல, தள்ளி தள்ளி போகாம அணி நில்லே, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு, தள்ளி தள்ளி போகாத மாநில நில்லே, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. பட்டா மகாலட்சுமியே நான் ஓவனை தான ரஜினியே, ஏய் வந்தா மகாலட்சுமியே நான் ஓவனை தான ரஜினியே, ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு வருதா
என்ன இப்படி பாட்டு ஒரு ஒரு பாட்டுக்கு 2 அடி தான் போ. ரெண்டு பேர் இருக்கிறீங்க, அவ்வளவு பக்கம் தான் வாங்கல, யார் வேணாங்கிறாங்க. கண்ணம்மா, ஓய், இந்த நிறைந்த சபைக்கு என் முதல் வணக்கம். வணக்கம். ஏய், என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, வாடி. கண்ணம்மா, மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. வரும் மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. அத்திரன் குறவஞ்சி. இந்நாடகத்தில் நாங்கள் யார், என்னுடைய பெயர் என்ன? இந்நாடகத்திலே நாங்கள் யார், எங்களுடைய பெயர் என்ன? நாங்கள் எதற்காக வந்தோம்? என்ன காரணம்? வசூல் பண்ணி போதுமோ, உள்ள போடாமோ. எதுக்காக வந்தீர்கள்? நீங்கள் யார்? உன் பேரு? ஏய், உங்களுடைய பேரு நம்ம சொல்லுமா? அது நான் நாகலோக தங்கையாலோ. நாங்கள் யார்? கண்ணம்மா, நாங்கள் யார்? யாரு? எங்களுடைய பெயர் என்ன? அம்மா, ஓய், நான் யார் தெரியுமா? யாரும்மா? நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜனும் கௌரி மாதா ஈன்றெடுத்த என்னுடைய பெயர் தான் உளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. இது நாகக்கண்ணியா? ஆமா. உன் பேரு? ஏய், யாரு? யாரு? உன்னோட பேர் என்ன? என்னுடைய பெயர் மச்ச விலையழகி, உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயரும் பாஞ்சாலி. அருங்கி பாஞ்சாலி. பாஞ்சாலி அம்மா. ஆமா. அப்படி நீங்கள் பாஞ்சாலியாக இருந்தாலும் நீங்கள் உளுவி என்று சொல்லக்கூடிய பாம்பு நான் கன்னியாக, நான் பெண்ணாக ஜனனமாகி இருந்தாலும் பாரா சபைகளிலே 10 பேர் தானறி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்னை திருமணம் செய்தது யார் தெரியுமா? பாருடி, என் கணவருடைய பெயர் தான் ஆனால் அழகு மன்னன், அர்ஜுன மன்னன். உங்களுக்கு
அந்த வளையாத வில் விளைத்து இந்த வஞ்சியாலை திருமணம் செய்தார். அந்த எட்டாத வில் விளைத்து என்னை திருமணம் செய்தார். யார்? யாரு? ஆளால் அழக மன்னன் அர்ஜுனனை திருமணம் செய்தேன். ஒரே புருஷனா? அம்மா அப்படி திருமணம் செய்து வந்தாலும் இது நமக்காக வேண்டி என் அருமை ஐயா என்ன பேரு என்னங்க கந்தசாமி ஐயாவுக்காக வேண்டி 10 ரூபாயும் நீங்க சொல்லுங்க மனசம்சரத்துக்காரரு எங்க இருக்கிறீங்க இன்னும் துரைசாமி மாண்டு மடிந்த காரணத்தினால துரைசாமி ஐயா பெயர் விடுக்காக நமக்காக வேண்டி 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் குடும்பத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம கஷ்டம் மன கஷ்டம் இல்லாம நீடோடி காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தாய் காளிகாம்பாளை பிரார்த்திக்கிறோம். ஆமா பொண்ணுக்கு வருமா அப்படி அப்படி கீழே போயிருமே கண்ணம்மா அப்படி இருந்தாலும் பங்காளி சண்டை முடிந்து பாரத போர் முடிந்தது. பாரத போர் முடிந்து என் பெரிய மாமா தர்மர் பட்டம் கட்டி நாட்டை ஆளும் தருவாயில் இருக்கிறார். இன்று நாங்கள் வந்த காரணம் என்ன தெரியுமா? வருடத்தில் ஒரு நாள் என்று. எப்படி வருடத்தில் ஒரு நாள் என்று? அதாவது சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம். அதாவது ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்று மணல் எடுத்து ஒரு அரணார் உண்டு செய்து சேற்று மணல் எடுத்து ஒரு சிவலிங்கம் உண்டு செய்து அதாவது கணவன் கட்டிய தாலி நிலைக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி கணவன் கட்டிய அப்புறமா போகணும் ஆமா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு எல்லாம் போயிருவாங்க. இதோ அதாவது இந்த கணவன் கட்டிய தாலி எப்படி கணவன் கட்டிய தாலி ஆமா நாம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக நாங்க சுமங்கலி பூஜை செய்யக்கூடிய வேலை எங்களுடைய வேலை. ஆமா ஆமா அதாவது வருடத்தில் எத்தனை மாதம்? 12 மாசம். வருடத்தில் 12 மாதம். ஒரு மாதத்தில் எத்தனை வாரம்? 4 வாரம். ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாள். இப்படி மாதத்தில் ஒரு நாள் என்று பௌர்ணமி என்று நாங்கள் அர்ஜுனுடைய மனைவிமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நித்திய சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம். அப்படி ஆமா எதுக்கு இது வந்துருந்தா அங்கேயே இலவசமா பண்ணிட்டு போயிருக்கலாம். என்ன அது நீ வியாழக்கிழமை தானே என்கிட்ட சொன்னீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்குள்ள ஐயருக்கு நேரம் அப்புறம் புதன்கிழமை குத்துவிளக்கு பூஜை வச்சுட்டாங்க. அது வந்து நல்ல யோகமா புதன்கிழமை புதன் கிடைச்சாலும் பொண்ணு ஐயர் சொன்னது புதன் கிடைத்தாலும் பொண்ணு கிடைக்காத அப்படின்ட்டாரு. கண்ணம்மா இன்றைய தினத்துல மாங்கலி பூஜை செய்யணும். பொண்டாடி செய்வோல செய்ய மாட்டாலாம். அதனால நாம் நதிக்கரைக்கு கிருஷ்ணா நதிக்கரைக்கு போகணும். போவதாக இருந்தா எங்க தங்க அழகில் சிறந்தவள் ஆயனுக்கு தங்கை என் தங்க சுபத்திர இருக்கிறார். ஆமா அவளை கூட்டிட்டு குளிச்சு கூலமுண்டை
அழகிய பல வாசமுள்ள மலர்களை படித்து வந்து உங்க தங்கையாகப்பட்ட அழகு சுபத்திரை அடிப்பணிந்தேன் தங்கா தீர்காயுஷ்மான் பவன். தங்கைமார்களா, அக்கா இருந்தாலும் கிருஷ்ணா நதிக்கரை போகணும். ஆமா. அப்படி போவதாக இருந்தால் நந்தவனம் சென்று மலர்களை பறித்து அதற்கு பிறகு நாம் நதிக்கரை போகணும்ல. ஆமா. ஆமா, நந்தவனம்